ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செஸ் போர்டு அண்டு செஸ் காயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை தான் நான் லெஜண்ட்ஸ் கொடுக்கணும், ஏன்னா செஸ் பார்க்குறவங்களாம் லெஜண்ட்ஸ், ஏன்னா பிரைன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீசஸ் ஒரு காயின்ஸையும் போர்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது ரூக்கு, இதாவது இந்த காயின் எடுத்துக்கலாம் லாஸ்ட்லேருந்து. இது பேர் தான் ரூக்கு. இதை வந்து நம்ம தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா யானை. யானையை தான் நம்ம வந்து இங்கிலீஷில் ரூக். இதோட ஒரிஜினல் நேம் வந்து ரூக்குன்னு தான் இதை சொல்லணும். பார்க்க குட்டியாக இருக்கும், நான் ரூக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து ரூக் வந்து 2 இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே இந்த லாஸ்ட்டில் ஒன்று, இந்த லாஸ்ட்டில் ஒயிட் அண்ட் பிளாக். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம நைட்டு பார்ப்போம் அது பக்கத்தில். இது பேர் வந்து இது குதிரைன்னு தான் சொல்லுவாங்க தமிழில். ஆனால் இது உண்மையான பேர் மந்திரின்னு தான். அதாவது சாரி நைட்டு. இதுவும் 2 இருக்கும், இதுவும் 2 இருக்கும். இது பேர் பிஷப். நான் சொன்னேன்னா நைட்டு, இது மாதிரி தான் இதுவும் ஒரே தான், ஆனால் இது வேறு மாதிரி மூவ் ஆகும், அவள் தான். இது பேர் பிஷப், தமிழில் மந்திரின்னு சொல்லுவாங்க. அது பேர் நைட், அது குதிரைன்னு சொல்லுவாங்க. இதுவும் 2 தான் இருக்கும், ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கும். ஒன்று இருக்கிறது கிங் அண்ட் குயின் தான். குயின் என்னன்னு பார்ப்போம். குயின் தான் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் குயின், அது கிங்கு. குயின் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. குயின் அது இங்கிலீஷ், தமிழில் ராணின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிங் ப்ரைஸ்லெஸ், அதுக்கு வந்து விலை மதிப்பே இல்லை, அது கேம் முடிஞ்சிடும். அது இல்லைன்னா கேம் முடிஞ்சிடும். கிங் ராஜான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவும் 1 தான் இருக்கும். இது முடிஞ்சிடும். இது எடுத்துட்டா கேமே முடிஞ்சிடும். அதனால் இது நம்ம சேவ் பண்ணுறதுக்கு தான் விளையாடுறோம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மேஜர் பீசஸ் சொல்லாச்சு. இதெல்லாம் செகண்ட் ரேங்க், இதெல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் பீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது குட்டியாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. இதுலேயே வந்து இந்த பிஷப்பும் அதுக்கப்புறம் நைட்டும் தான் மைனர் பீசஸ். இது ரூக்கு, ராணி, கிங்கெல்லாம் வந்து இது மேஜர் பீசஸ். ஓகேவா? இது வந்து மைனர் பீசஸ் தான். இது செகண்ட் ரேங்க். இது இப்போ நம்ம செகண்ட் ரேங்கோடதை பார்ப்போம். இது பேர் வந்து சிப்பாய், தமிழில் சிப்பாய்னு சொல்லுவாங்க. சோல்ஜர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் செஸ்ஸுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, செஸ்ஸில் இதை பேர் பான்னு சொல்லுவாங்க. பான் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா, பான் மொத்தம் 8 இருக்குது. 8 பான்ஸ் இருக்குது. 8 பான்ஸ் நீங்கள் விளையாடணும். அதை நீங்கள் அது முன்னாடி வச்சுருப்பாங்க. போர்க்களத்தில் எப்படி போர் பண்ணுவோம், முன்னாடி வச்சுருப்பாங்க, சிப்பாய்களை வச்சுக்கிற மாதிரி. அவள் தான். இப்போ நம்ம இந்த காயின்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு இவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பிளாக்குக்கும் மேஜர் பீசஸ், மைனர் பீஸ். இப்போ நம்ம வந்து போர்டு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். போர்டு எப்படி வைக்கணும்னு, அப்புறம் அதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? போர்டு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி வச்சுக்கணும். எப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, இந்த ரைட் ஹேண்ட் நான் சொல்கிறேன். ரைட் ஹேண்ட் நம்ம சாப்பிட்ற கை இருக்குல்ல, உங்களுக்கு புரியுதா? இந்த ரைட் ஹேண்ட் சாப்பிட்ற கை இருக்குல்ல, அந்த ரைட் ஹேண்டை இப்படி வச்சு பார்க்கணும். இப்படி இந்த மாதிரி திருப்பி வச்சு பார்க்கணும். அது ஒயிட்டில் இருந்துச்சுன்னா அது கரெக்ட். ஓகேவா? நம்ம ரைட் ஹேண்டை இப்படி வச்சு பார்க்கணும். அப்புறம் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, ரைட் ஹேண்டை இப்படி வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கணும். நம்ம ரைட் ஹேண்ட் வந்து அந்த ஒயிட் பாக்ஸில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது தப்பாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒயிட் ஹேண்ட் நம்ம இப்போ வைக்கிறேன்னா இந்த மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான பொசிஷன். இதே நம்ம லெஃப்ட் ஹேண்டு பிளாக்ல இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் பிளாக்லேயும் ரைட் ஹேண்ட் ஒயிட்லேயும் இருந்தால் தான் கரெக்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் பிளாக்ல இருக்கா, அப்போ நல்லா பாருங்கள், பிளாக்ல இருக்குல்ல, இது தப்பான பொசிஷன், ராங் பொசிஷன், இது தப்பு. இப்போ நம்ம பிளாக்ல இருந்தது தப்பு. இப்போ ஒயிட்ல இருக்கா, இதுதான் கரெக்ட். இப்படி தான் வைக்கணும். நீங்கள் தப்பாக வச்சுட்டு விளையாடக்கூடாது, சீட்டிங் பண்ணக்கூடாது. வச்சா அவள் தான். அதனால் நீங்கள் கரெக்டாக வச்சு விளையாடுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஃபைல்ஸ் சொல்லித்தரேன். ஃபைல்ஸ்னால் என்னென்னே தெரியாமல் இருப்பீங்க. ஃபைல்ஸ் ரேங்க் 2 நம்பர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கண்டுபிடி. இதுதான் ஃபைல்ஸ். இப்போ போகுதுல, இதுதான் ஃபைல்ஸ். ஓகேவா? இந்த ஏபிசிடி இதுதான் ஃபைல்ஸ் நேம். இதுதான் ரேங்க்ஸ். இதுதான் ரேங்க்ஸ். நம்மளுக்குலாம் ஒரு பேர் இருக்கும், ஆனால் செஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, அதுதான் இதுதான் ஏபி இது. ஓகேவா? இப்போ இந்த காயினுக்கு ஒரு பேர் இருக்குது, செஸ் நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்போ செஸ் காயினுக்கும் பேர் இருக்கும்.
இந்த ஃபைல் ப்ளஸ் ரேங்கை சேர்த்தா தான் அது ஸ்கொயர் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு D+1 அதுதான் ஓகேவா, அப்படி தான் வரும். இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வச்சுருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். இதுதான் இது ஃபைல்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரோ ஃபுல்லாக ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ரேங்க்ஸ். இந்த இது ஏ, இது ஏ ஃபுல்லாக, பி ஏனா ஏ ஃபுல்லாக வரும், பினா ஏனா ஏ. இப்போ ஒன்னா இந்த ரோ ஃபுல்லாக 1 ஓகேவா. இது ஃபுல்லாக இது 1, இது 1, இது ஏ, இது ஃபுல்லாக 1. இங்கே 1 இருக்குல்ல, அதனால இது 1ன்னு சொல்லுவாங்க. இதை ப்ளஸ் பண்ணி தான் இப்போ இதான் D1ல் இருக்கா, D+1 அதாவது ஃபைல் ப்ளஸ் ரேங்க். டியில் இருக்கா, அதே அப்புறம் அது 1 சேருங்க. அப்போ D+1 D1 அதான் ஸ்கொயரோட பேர். D1 தான் அது ஸ்கொயர் பேர். ரொட்டேஷன் ஒன்று எழுதுவாங்க, அது உங்களுக்கு அப்புறம் நான் சொல்லித்தரேன். அது வச்சா தான் நீங்கள் கேமில் விளையாட முடியும், இல்லை விளையாட முடியாது. அப்படி எழுதி தான் விளையாடுவாங்க. அதனால நொட்டேஷன் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்புறம் D+1 D1ன்னு சொல்லுவாங்க, D1 ஓகேவா, D1ன்னு சொல்லுவாங்க. ஃபைல் ப்ளஸ் ரேங்க் D1. இது எப்படி சொல்லுவாங்க, D1 ஓகே.